இங்கிலாந்து நாட்டினுடைய தேசிய புள்ளியியல் துறை கடந்த மாதம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 2012ஆம் வருடம் இங்கிலாந்தில் பிறந்த குழந்தைகளுடைய மொத்த எண்ணிக்கை 7,24,674 குழந்தைகள். இந்த 7,24,000 சொச்சம் குழந்தைகள்ல யார் யாருக்கு என்னென்ன பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது, என்ன பெயர் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எண்ணிக்கை ரீதியா வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுல நீங்க பார்த்தீர்களானால் ஹாரி என்ற பெயர் இதுதான் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. 7,168 குழந்தைகளுக்கு ஹாரி என்ற பெயரை சூட்டி இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஒலிவர் அப்படின்ற பெயர் 6,669 நபர்களுக்கும், அதோடு ஜாக் என்ற பெயர் 6,230 என்று பட்டியல் நீளுகின்றது. இதுல பார்த்தோமேயானால் 19வது இடத்துல முகமது என்ற பெயர் 3,161 நபர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயரை சூட்டி இருக்கின்றார்கள் என்ற புள்ளி விவரத்தை அவர்கள் வழங்குகின்றார்கள். இது கவர்மெண்டுடைய ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரம். இதுல மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா, இந்த முகமது என்ற பெயர் 3,161 அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் அந்த முகமது என்ற அந்த பெயர் உச்சரிப்பையை மாற்றி, அதாவது MUHAMMED முகமது என்ற உச்சரிப்போடு 3,161, MOHAMMED முகமது அப்படின்ற உச்சரிப்புல 2,853 குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். பெயர் சூட்ட பதிவு பண்ணுவாங்களா இல்லையா, இங்க கவர்மெண்ட்ல பதிவு பண்ற மாதிரி அங்கேயும் பதிவு பண்ணதை வச்சு இந்த புள்ளி விவரத்தை திரட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் முகமது MOHAMMED அந்த முகமது என்ற பெயர் உச்சரிப்புல 1,125 குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். இந்த ED என்ற அடிப்படையில் வர்றது 26வது இடத்திலையும், MMAD என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த பெயர் 60வது இடத்திலையும் இருக்கின்றது. ஆக முகமது என்று பெயர் சூட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டியவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னா 7,139 பேர் கடந்த வருடம் மட்டும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டி இருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மூணை ஒன்னா கூட்டினோம்னா, ஏன்னா முகமது என்ற அடிப்படையில் தான் வைத்திருக்கின்றார்கள், இந்த மூணை ஒன்னா கூட்டினோம்னா 7,139 பேரு. ஃபர்ஸ்ட் இடமா உள்ள ஹாரின்றது 7,168, கிட்டத்தட்ட ஒரு 20-30 அளவுக்கு தான் டிஃபரெண்டுகள் இருக்கின்றது. அப்ப இது ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய காலத்துல முகமது என்ற பெயர் மக்களுக்கு சூட்டுவதுதான் அளவுக்கு அதிகமான முறையில இருக்கும், முகமது என்ற பெயர் தான் முதலிடம் பிடிக்கும் என்பதை கணித்து சொல்லி இருக்கின்றது. எதற்காக இந்த இடத்தில் நம்ம சொல்கின்றோம் என்றால், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயரை சூட்டுவதாக இருந்தால் தாய் தந்தையர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையர் முஸ்லீமாக இருப்பார்களே ஆனால் அப்ப இஸ்லாமியருடைய எண்ணிக்கை இது அதிகரித்திருக்கின்றது. பிரிட்டன்ல இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக வளர்ந்து வருகின்றது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன என்றதற்கு தான் இந்த செய்தியை ஊடகங்கள் வெளியிடுகின்றன. அப்ப இதுக்கு முன்னாடியே பல்வேறு விதமான ஆய்வுகள்ல பிரிட்டன்ல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது, இஸ்லாம் அளவுக்கு அதிகமாக பரவி வருகின்றது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நிறைய ஆய்வுகள் உண்மைப்படுத்தி இருக்கின்றது, நிறைய ஆய்வுகள்ல தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆய்வை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த ஆய்வும் இப்பொழுது சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னார்கள், டெய்லி மெயில் என்ற அந்த பத்திரிகையில 2030ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாடு கிறிஸ்தவ நாடாக இருக்காது அப்படின்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, கிறிஸ்தவருடைய மத நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே போகுது, ஒவ்வொரு வருடமும் 5 லட்சம் பேரை கிறிஸ்தவ மதம் இழந்து வருகின்றது, 7 லட்சம் பேருக்கு மேல நாத்திகர்களாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தை டெய்லி மெயில் என்ற அந்த பத்திரிகை வெளியிட்டது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த காமன்ஸ் நூலக ஆய்வுலே என்ன சொல்லியிருந்தார்கள், கடந்த 6 வருஷத்துல 39% முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரத்தையும் சொல்றாங்க. கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறக்கூடிய வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, கிறிஸ்தவத்திலிருந்து வெளியேறதோட இஸ்லாத்தில் இணையக்கூடிய செயலும் அதிகரித்து வருகின்றது, இஸ்லாம் மார்க்கம் அளவுக்கு அதிகமாக பரவி வருகின்றது அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தையும் வெளியிட்டார்கள். அதோடு மட்டுமில்லாமல் தி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற பத்திரிகை இஸ்லாமிய மயமாகும் பிரிட்டன் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வை வெளியிட்டு
பிரிட்டன் மக்கள் தான் ஐரோப்பா கண்டத்தில் அளவுக்கு அதிகமாக இஸ்லாத்தை தழுவி வருகின்றார்கள் என்ற புள்ளி விவரத்தையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இப்ப ரீசெண்டா சில மாதங்களுக்கு முன்பாக தி ஹிந்து ஆங்கில நாளேடு இப்ப தமிழ்லையும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தி ஹிந்து நாளேட்டில் இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய பிரிட்டன் பெண்கள் அப்படின்ற ரீதியில் ஒரு சிறப்பு கட்டுரையை வெளியிட்டு அளவுக்கு அதிகமான பெண்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பிரிட்டன் பெண்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய 3 பேர்ல 2 பேர் வந்து பெண்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி, சாதாரண ஆட்கள் இஸ்லாத்துக்கு வர்றதா நீங்க நினைச்சிட வேணாம். சாமானியர்கள் வரவில்லை, மிகப்பெரிய ஆய்வாளர்கள், அறிவு ஜீவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இதுபோன்று அறிவு சிறந்தவர்கள் ஆய்வு செய்து இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அதுக்கு உதாரணமா ஒரு 3 பேருடைய பெயரையும் அவர்கள் போட்டோவோட வெளியிடுகின்றார்கள். டோனி பிளேயருடைய மைத்துனி லாரன் பூத் என்ற அந்த சகோதரி, அவங்க இஸ்லாத்தை தழுவின சம்பவம். அதே மாதிரி எம்டிவி பத்தி சொல்ல வேணாம், அந்த எம்டிவியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த ஒரு சகோதரி கிறிஸ்டியானா பேக்கர் என்ற சகோதரி, அந்த சகோதரி இஸ்லாத்தை தழுவுனதை போட்டோவோட வெளியிடுகின்றார்கள். அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டினுடைய பிரபல பத்திரிகையாளரான யுவோனி ரிட்லி என்ற பெண்மணி இஸ்லாத்தை தழுவக்கூடிய செய்தியை அந்த பத்திரிகை தி ஹிந்து நாளேடு வந்து போட்டோவோட வெளியிட்டு, இந்த மாதிரி வந்து இஸ்லாத்தை நோக்கி மக்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாம் வந்து மிக அதிகமாக பரவி வருகின்றது என்ற புள்ளி விவரத்தை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கின்றோம். இந்த புள்ளி விவரங்கள்லாம் எதனை உணர்த்தி காட்டுகின்றது? இஸ்லாத்தை நோக்கி ஏன் இவ்வளவு அதிகமா மக்கள் வர வேண்டும், ஏன் இஸ்லாத்தை தழுவுறாங்கன்ற ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதற்குரிய காரணத்தையும் இந்த ஆய்வாளர்கள் ஆய்வு பண்றாங்க. இப்படி ஆய்வு பண்றப்பதான் தெரிய வருகின்றது பல்வேறு விதமான காரணங்கள். அதுல முதல் காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய அவதூறு. இஸ்லாத்தை பத்தி வந்து இஸ்லாம் வந்து தீவிரவாத மார்க்கம், எல்லாத்தையும் கொல்ல சொல்லி குர்ஆன் கட்டளையிடுது, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்லாத்தை தழுவின சகோதர சகோதரிகளிடத்துல போய் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சும்மா தான் இருக்கிறோம், இஸ்லாத்தை பத்தி அவதூறு சொல்றாங்க, இஸ்லாம் வந்து தீவிரவாத மார்க்கம்னு சொல்றாங்களா, என்னடா இருக்குன்னு படிக்கலான்னு எடுத்து படிச்சோம், பார்த்தா இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்ன்றதை விளங்கி இஸ்லாத்தை தழுவிட்டோம் என்று அந்த சகோதரிகள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இவர்கள் போடக்கூடிய அவதூறு விதை இஸ்லாத்திற்கான விதையாக விழுகின்றது பார்க்கின்றோம். இந்த செப்டம்பர் 11 அட்டாக்கு பிறகுதான் இஸ்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக உலக நாடுகளில் பரவ ஆரம்பித்தது அப்படின்றதையும், இங்கிலாந்திலையும் செப்டம்பர் 11 அட்டாக்கு பிறகுதான் இஸ்லாம் அளவுக்கு அதிகமாக பரவியது என்பதையும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எழுப்பக்கூடிய இந்த அவதூறு பிரச்சாரம் இது இஸ்லாத்தின் பக்கம் மக்களை வர வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக, எதை வைத்து இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று இவர்கள் கங்கணம் கட்டுகின்றார்களோ, திட்டம் தீட்டுகின்றார்களோ, அதை வைத்து அல்லாஹ் இஸ்லாத்தை வளர வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் நடந்து வருகின்றது. பழைய போப்பாண்டவர் சொன்னாரா இல்லையா, இஸ்லாம் தான் உலகத்தில் அதிகமா பரவி வரக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய வேலைக்கு வேட்டு வைத்து விட்டார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? அப்ப இஸ்லாம் வந்து இப்படி அளவுக்கு அதிகமாக வளர்ந்து வருகின்றது, இது ஒரு காரணம். 2வது, பெண்கள் ஏன் அதிகமா வர்றாங்க, அதை ஆய்வு பண்ணும் பொழுது அந்த அவர்களுடைய அந்த மதம், கிறிஸ்தவ மதம் வந்து எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கின்றது. பைபிளை படிச்சான்னா ஒருத்தன் ஒழுக்க சீலனா இருக்க முடியுமா? பைபிள்ல நீ எடுத்து பிடிப்போமே ஆனால் அப்பனும் மகனும் எப்படி உடலுறவு கொள்ளலாம், அண்ணனும் தங்கச்சியும் எப்படி உடலுறவு கொள்றது, மாமனார் மருமகளும் எப்படி உடலுறவு கொள்றது, வித்தியாசமா இந்த செக்ஸ் உறவையே வந்து எப்படியெல்லாம் வித்தியாசமா திங்க் பண்ணுவான ஒரு சைக்கோ தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது வந்து பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது அல்ல, அசுத்த ஆவியினால் தான் இது எழுதப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆவி உலகத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கேவலமான சின்னஞ்சிறுசுகளை வந்து கிழமை எப்படி அனுபவிக்கிறது, அதே மாதிரி வந்து அண்ணன் முன்னாடி எப்படி அனுபவிக்கிறது, இப்படி வந்து ஒரு கேடுகட்டத்தனமான வசனங்களை கொண்டதாக பைபிள் வசனங்கள் இருக்கும் பொழுது பெத்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கொண்டு புனித பவுல் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல், இதையெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள்லாம் படித்து விட்டு என்னடா இது ஒரு வேதம் என்று காரி துப்பி அதிலிருந்து வெளியேறுகின்றார்கள். வெளியேறிதான் நாத்திகனா போகுது.
நாத்திகனா போறதுக்கு காரணம் என்னன்னா, நாத்திகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்லுகின்றார்களே, கடவுளுடைய நம்பிக்கை இல்லாமல் போய் வெறுத்து போய் வெளியேறுகின்றார்களே, காரணம் என்ன? அதாவது ஏதாவது ஒரு வடிகால் கிடைக்காதா என்று அலைந்து கொண்டிருக்கின்றான். அப்படி அலையக்கூடியவனுக்கு ஒரு வடிகால் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்மீகம் தான் ஒரு வடிகாலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கை இருக்குமே ஆனால் அது அவனை சரியான முறையில் வழி நடத்தும். இங்க போய் இவன் விபச்சாரம் மது இதுலயே ஊறி திளைச்சு அங்கே போய் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கட்டும், ஒரு வடிகால் இருக்குமான்னு சொல்லி அவன் வேதத்தை புரட்டினானா அது இதை விட மோசமா இருக்கு. இவன் செய்யற நம்மளாவது விபச்சாரிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அப்பண்டே போய் சொல்லி இருக்கிறாங்களா? பெத்த கூட பிறந்த தங்கச்சிட்டே உடல் உறவு கொள்ள சொல்லியா வழிகாட்டுது? பெத்த மகனை அனுபவிக்க சொல்லியா ஒரு வேதம் சொல்லும் என்று பாக்குறவன் அந்த மதத்தை விட்டு வெளியேறுவானா இல்லையா? கண்கூட பார்த்தோம். இந்த நம்மளுடைய விவாத டிவிடிய கொண்டு போய் ஆந்திரால ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்பி தெலுங்குலயே விளக்கம் சொல்றாங்க நம்முடைய கிளை நிர்வாகிகள். இந்த ஜான் என்ற ஒரு சகோதரன் பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு அந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் வரக்கூடிய 36வது வசனம், தன்னுடைய புத்திரி கல்யாணம் பண்ணாம அவளுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணாம ஒரு அப்பன் பார்த்துக்கிட்டு இருந்தானா அந்த அப்பனே அவளை அனுபவிக்க வேண்டியதுதான் பவுல் எழுதியிருக்கக்கூடிய இந்த வசனத்தை படித்து விட்டு அந்த கிறிஸ்தவ சகோதரன் சண்டை போடுறான். இப்படிப்பட்ட ஒரு வசனம் இல்ல, நீங்க பொய்யாக சொல்லுகின்றீர்கள். ஒரு அப்ப தன்னுடைய மகள் அனுபவிக்க சொல்லுவானா? அப்படி சொல்லி ஒரு வேதம் சொல்லுமா? எங்களுடைய வேதம் பரிசுத்தமான வேதம் என்று சொல்லி அந்த ஜான் என்ற சகோதரன் சண்டை போடுறான். சண்டை போட்டா இல்லப்பா பைபிள்ல இருக்கப்பா என்று சொல்லி இது உன்னுடைய மகளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, லெட் தம் மேரி, அவர்கள் இருவரும் மனம் முடித்துக் கொள்ளட்டும், அப்பனும் மகனும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், நீ மகளே அனுபவி, அது உன் மீது பாவம் அல்ல என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்படின்னா நான் இந்த இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன், தெலுங்கு பைபிளை எடு என்று சொல்ல தெலுங்கு பைபிள் இருந்து நம்மளுடைய சௌர் எடுத்து காட்டிய உடனேயே இப்படிப்பட்ட ஒரு வேதமா இருக்காது, இதை சொன்னவன் கட்டாயம் கடவுளா இருக்க முடியாது, கடவுளே இல்லை, நான் நாத்தியத்துக்கு மாறி விடுகின்றேன் என்று அந்த ஜான் என்ற சகோதரன் மாறினானே, அந்த மாதிரி தானே ஒவ்வொருத்தவங்க மாறுவான். படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வேதமா, இப்படிப்பட்டது ஒரு கடவுளுடைய வார்த்தையா என்று சொல்லும் பொழுது கோபம் எங்க திரும்புதுன்னா கடவுள் மேலேயே திரும்புது. கடவுள் மேலேயே திரும்பும் பொழுது அவன் அந்த மதத்தை விட்டு வெளியேறக்கூடியவனாக, கடவுளையே மறுக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அழகான வடிகாலாக இஸ்லாம் திகழ்வதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இவர்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படும் பொழுது குர்ஆனை எடுத்து படிக்கலாம் எடுத்து படித்தார்களே, ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்புகள்லாம் கெட்டு சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு நாசமாகி நரகல் பாதையை நோக்கி போறதற்கு இந்த வேதமே தூண்டுகோலா இருக்கிறதுனால தான் ஆம்பளைக்கும் தேவாலயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பொம்பளைக்கும் தேவாலயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். Stundens allvar blev ju lite, det kan ju bero på att jag själv gick där, men befriande. En naturlig scen för alla andra. Nu är vi... Sen 1 november är det fritt fram för samkönade par att gifta sig. Welcome to you, friends and family who have travelled from near and far to witness and celebrate the marriage of Chuck and Steve. They are taking the first step of their new beginning, their new life together. With friends like this, we have great success. I give to you my promise that I, from this day forth, you shall not walk alone. Oh, happy day. Oh, happy day. காரணம் என்ன? தீர்க்கதரிசிகள் செஞ்ச வேலையை நாங்க செய்யறோம், தீர்க்கதரிசி செய்யலையா, இயேசு செய்யலையா என்று சொல்லி
அதை தங்களுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்டு இந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறதுலே அதிகமான ஆங்கில பிரதிகளை வெளியிட்டவர். அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் இப்பயும் ஆங்கிலத்துல பைபிள் எது டாப்னா அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் சொல்லுவாங்க. அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு மன்னர் இருக்காரு, அவர் ஓரின சேர்க்கையில ஈடுபட்டாரு. அவரை கையங்களவுமா பிடிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, ஏன் ஓரின சேர்க்கை செய்யற அப்படின்னு கேட்டா, இயேசு செஞ்சதுதானே நான் செய்யறேன், அவர் செஞ்சா மட்டும் ரைட், நான் செஞ்சா தப்பா என்று கேட்கின்றார். அப்படின்னா இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்ட கேடுகட்ட பாதையின் பக்கம் தள்ளக்கூடியதா அவருடைய வேதம் இருக்கின்றது. படித்து விட்டு அப்ப இது சரியில்லை என்று உணரக்கூடியவர்கள் ஒன்னு நாத்தியத்தின் பக்கம் போகின்றார்கள் அல்லது இஸ்லாத்தின் பக்கம் வருகின்றார்கள். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாமிய அளவுக்கு அதிகமாக மக்கள் மத்தியில் ஈர்க்கப்படுதுன்னு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய உத்தம தூதருடைய வாழ்க்கை படிக்கின்றார்கள். படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதரா என்று சொல்லி இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பெண்கள் ஏன் வருகின்றார்கள் அதை ஆய்வு பண்றாங்க. பெண்கள் ஏன் வர்றாங்க தெரியுமா? ஒழுக்கம் கிடையாது. அங்க ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஆம்பளைங்க இல்ல, பாதிரிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிக்கக்கூடிய அட்டுழியங்கள், செல்லக்கூடிய சேட்டைகள் சொல்லவா வேணும்? அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தனக்கு ஒரு தூய துணை கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்துலதான் இஸ்லாமிய ஆண்கள் தான் சரியான ஒழுக்க சீரர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை குர்ஆன் சரியான முறையில் வழி நடத்துகின்றது என்ற அடிப்படையில தான் பெண்கள் அதிகமாக இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் என்ற அந்த புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றார்கள். பார்த்தோம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க, ஆய்வு பண்றான். 72,000 குழந்தைகளுக்கு அப்பா பேரை தெரியலங்க. அப்பன் பேர் என்னன்னு யாருன்னு தெரியாம 72,000 குழந்தைகள் இருக்கின்றார்கள் இங்கிலாந்துல. என்னன்னு கேட்டா சிங்கிள் மதரம், அதாவது கல்யாணம் பண்ணாமே புள்ள பெப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்டவர்களுடைய குழந்தைகள் 72,000 குழந்தைகள் அப்பன் பேர் தெரியவில்லை. அப்படின்னா அப்ப இவர்களுடைய வேதம் தானே இவர்கள் அப்படி வழி நடத்தி இருக்கின்றது. ஓரின சேர்க்கையாளர்களாக இவர்களை உருவாக்குனது இவருடைய வேதம். அப்படின்னும் பொழுது இந்த ஒழுக்கம் இங்க இருந்தா இது கிடைக்காது. நம்ம இஸ்லாத்தை தழுவோமே ஆனால் நமக்கு சரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அது இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு, மறுமையிலையும் பாதுகாப்பு என்ற அடிப்படையில அளவுக்கு அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். அப்படி வரக்கூடியவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயரிடப்படுகின்றது. இப்பதான் விளங்குது உண்மை. எப்படி முகமது என்ற பெயர் அதிகமா குழந்தைகளுக்கு பெயர் சூட்டப்படுகின்றது அல்லாஹ் சொல்லி காட்டினானே, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வலஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத தஹ்ரக் வ ரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து சொல்றான், அவன் சொன்ன அந்த முன்னறிவிப்பு உண்மைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நபியே, உன்னுடைய உள்ளத்தை நாம விரிவாக ஆக்கவில்லையா? உன்னுடைய முதுகை முறித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுமையை நாம் உமக்கு இலகுவாக்கவில்லையா? வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த திருமறை வசனம் உண்மைப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரவருடைய புகழ் இதன் மூலமாக அதிகமாகின்றது. அல்லாஹ்வுடைய அந்த முன்னறிவிப்பு இத்தகைய இஸ்லாத்தை நோக்கி அணி அணியாக வரக்கூடிய மக்கள் மூலமாக உண்மைப்படுத்தப்படுகின்றது. இதன் மூலமாக இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்ற அந்த உண்மையும் நமக்கு விளங்குகின்றது. இந்த உண்மையை சரியான முறையில் விளங்கி மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.